Hi friends, welcome to Vismiya Kudal. இன்னைக்கு நீங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பிம்பிள் போகிறதுக்கான சோப்பு ப்ளஸ் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கணும், ஸ்கின் கொஞ்சம் கலர் ஆகணும், எனக்கு வந்து மங்கு பிரச்சனை இருக்குது, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வந்து வருது, கொஞ்சம் அரிப்பு இருக்குது, ட்ரை ஆகுதுன்னு இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான சோப் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவை இந்த ஒரே ஒரு பொருள் தான். இது ஆன்லைனில் ட்ரஸ்டபிள் டீலர்ஸ்லேருந்து நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு 4 சோப்பு வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதில் ஒரு 10 சோப்பு மாதிரி செஞ்சுக்கலாம், விதவிதமாக செஞ்சுக்கலாம், நம்மளோட கைப்படவே செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேர் வந்து சோப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பியர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து இது ஒரு கிளிசரின் சோப் மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பியர்ஸ் எந்த அளவுக்கு கரையுதோ அதே அளவுக்கு வந்து கரையும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து இந்த சோப்பை செய்ய போகிறோம். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சோப் பேஸை வந்து வச்சுட்டு உங்களோட மேஜர் இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஒரு கிளாஸ் பவுலில் வந்து எடுத்துகிட்டு நான் இதை டபுள் பாயில் பண்ண போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து கட்டுக்கடகாமல் வருது, நான் என்ன பண்ணாலுமே அந்த பிம்பிள்ஸ் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னா வேப்பிலை இலைகளை பறித்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஒரு சோப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப 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 ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னா பயத்தமாவை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சோப்புக்கு வாசம் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவரில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாசம் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஆயிலும் சேர்க்க வேண்டாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேச்சுரல் சோப்பு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்கலைன்னா உங்களுக்கு குளிச்சுட்டு வந்த ஃபீலே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இந்த சோப்பு இந்த மெத்தடெல்லாம் பழகிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 சோப்புக்கான பேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். சோப் பேஸ் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். இதில் நான் வந்து ஸ்கின்னுக்குன்னு சில ஆயிலெலாம் வந்து நிறைய டிஐஒய் வந்து நம்ம ரெடி பண்ணி வைப்போம்ல, அதுலேருந்து ஒரு ஆயில் வந்து சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி வந்து வாசத்துக்காக எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம சேர்த்து முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் வந்து கரையட்டும், கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாக இருக்க வேண்டாம், கம்மியாக இருந்தாலே போதும். இன்னொன்று, நம்ம காஸ்டிக் சோடா வச்சு செய்கிற சோப்பு தான் வந்து 100% நேச்சுரலான சோப்பு. இது வந்து நம்ம கடைகளில் வாங்குகிற சோப்புக்கு ஒரு 50-60 டைம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம சேர்க்குறது வந்து மாசிக்காயும் கிராம்பும் சேர்த்த ஒரு கோகோனட் ஆயிலில் ஒரு ஸ்கின் பாத் ஆயில் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை சேர்த்துருக்கேன். அதனால் கலர் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு. இந்த ஆயிலுக்கு பதில் இந்த ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலுக்கு பதில் நீங்கள் பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து குங்குமாதி ஆயில் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த பேஸோடையே சேர்த்து குங்குமப்பூவையும் வந்து கலந்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் கலர் வரும். ஸோ இது வந்து காமன். இதோடு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பீட்ரூட் சோப்பு செய்ய போகிறேன். குளியல் பொடி வச்சு இந்த ஹெர்பல் சோப் வந்து ஒன்று செய்ய போகிறேன். இன்னொன்று, அந்த உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கணுன்னு ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சோப்பும் அரிசி மாவும் மஞ்சளும் சேர்த்து டீடான் சோப்பு. இது இந்த மாதிரி 4 டைப்பில் வந்து நம்ம சோப் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த சோப்புக்கான பேர் வைக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து காரணம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீட்ரூட் சோப்பு வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் இருக்குல்ல, அந்த சோப்பும் அரிசி மாவு சோப்பும் மட்டும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதை நீங்கள் டபுள் பாயிலில் டேரெக்டாக, இப்போ நான் வந்து பவுடரில் அந்த மெல்ட் பண்ண சோப் பேஸை வந்து கலக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டபுள் பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே இதை போட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பிளெண்ட் ஆகும். அங்கங்கே எனக்கு சின்ன சின்ன லம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து செய்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரை ஆகிடும். இந்த சோப்பில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்கன்னா இன்றைக்கே யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து ஒரு 2-3 நாள் ரெஸ்ட்டு விட்டு தான் வந்து செய்வேன். இதை நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி குழக்குழப்பு தன்மையோடயே இருக்குது, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துட்டேன், இல்லை மிக்சிங்கில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நல்லா கட்டியாயிடும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு கட்டியாயிடும். அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் நீங்கள் வந்து வெளியில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த சோப்பு செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
நம்ம கடைகளில் வந்து நீம் சோப்புன்னு வாங்குகிறோம், பீட்ரூட் சோப்புன்னு வாங்குகிறோம். அதோட கலர்லாம் வந்து எப்படி மாறாமல் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம சேர்த்த உடனே இதோட கலர் வந்து மாறிடும். மஞ்சள் சேர்த்துக்கிறதுனாலையும் கலர் மாறிடும். ஏன்னா பேஸில் லைட்டான ரொம்ப வெரி 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 மைல்டு கெமிக்கல்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் கடையில் அதோட கலர் மாறக்கூடாது, சோப் வந்து ரெட் கலரில் இருக்கணும், ஆரஞ்சு கலரில் இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் கலர் மாற மாட்டேங்குது. ஆக்சுவலாக நம்ம காஸ்டிக் சோடா சோப்பு செஞ்சோம்னாலுமே அதோட கலர் வந்து மாற தான் செய்யும். ஏன்னா அது வந்து இந்த கெமிக்கலோட ரியாக்ட் ஆகி. இப்போ அந்த நார்மலான ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அது மேலே வந்து ஊற்றி காமிக்கிறேன். ஏன் இதை ஊற்றுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் வந்து இப்போ தெரியும். ஸோ இது வந்து ஒரு 8 hours வந்து நான் வச்சு எடுத்துட்டேன். ஸோ எப்படி வந்து ஒரு சூப்பராக நல்ல பலன்னு இருக்குது பாருங்கள். இந்த சிலிக்கான் மோல்டு வந்து நான் ஒரு 99 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்து வாங்கினேன். இது வந்து பீட்ரூட் சோப்பு. ஸோ அப்படியே சூப்பராக இருக்குது. குளிக்கிறதுக்கு அப்படியே கையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் அந்த மேலே வந்து அந்த கலர் போட்டேன் இல்லையா, டபுள் கலரில் இருக்கும் சோப்பு. ஒரு சைடு வந்து நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்தோமோ அதுவும், இன்னொரு சைடு வந்து அந்த பிளெயினாக குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்தா மாதிரி இருக்கும். அது வந்து அழகுக்காக நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இப்போ நம்மளோட 4 விதமான சோப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு பிம்பிள் வருது, பிக்மெண்டேஷன் வருது, முகம் கருக்குது, ரொம்ப டேன் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேபி சோப்பு கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி இந்த சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த சோப் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஏன்னா ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சோப் பேஸ் வந்து நான் மீஷோவில் வாங்கினா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது டெலிவரி ஈஸியாக வருமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு இது ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு ஹோப்லாம் வரும். நான் இப்போ உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நார்மலான நுரை வந்து கண்டிப்பாக வரும். நம்ம வந்து நார்மல் கடையில் வாங்குகிற சோப் மாதிரி பொங்க நுரை வராது. பட் குளிச்ச திருப்தி வந்து கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துருப்பேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வாசம் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எசென்ஷியல் ஆயிலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னொன்று வந்து இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சோப்புக்கு நான் காமிச்சிருந்த அளவு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு தக்காளி வச்சு அந்த டொமேட்டோ சோப் வேணும் அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும். அதுக்கும் மேலே சேர்த்திங்கன்னா அந்த சோப்பு வந்து குழப்பாயிடும். இதுல நீங்க வேல்யூ ஆடடா பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 ஸ்பூன் தான். ஒரு சோப்புக்கு 1 ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு தான். இல்லைன்னா சோப்பு வந்து ரொம்ப கரையும், ரொம்ப குழப்பாகும். ஸோ நீங்க பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த குங்குமாதி தைலம் மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சாஃப்ரான் போட்டுக்கலாம். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கின் வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனஸ்லாம் கண்ட்ரோல் ஆகிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னும் வேற என்ன மாதிரி சோப்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ண கிளிசரின் நல்ல குவாலிட்டியில் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து அந்த சோப் மோல்டோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கைப்பட அதை வந்து செஞ்சு யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.